திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பீமநகர் பகுதி மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளரின் பிரச்சாரத்தை முன்னிட்டு அப்பகுதி முழுவதும் அதிமுக கொடியின் நிறங்களை பிரதிபலிக்கும் வண்ணம் பலூன்கள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் பேண்ட் வாத்தியம் முழங்க ஊரே விழா கோலம் பூண்டது. திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ இறைச்சி வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள் என பல தரப்பினரையும் நேரில் சந்தித்து தீப்பெட்டி சின்னத்திற்காக வாக்கு கோரினார். முன்னதாக பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகளிடமும் துண்டறிக்கை வழங்கி துரை வைகோ பிரச்சாரம் செய்தார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமாரவேலுவுடன் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். வேட்பாளருக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதோடு ஜேசிபி மூலம் வேட்பாளர் மீது மலர் தூவியும் பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் அமைதிக்காடாக இருந்த தமிழ்நாடு தற்போது அமளிக்காடாக மாறியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தமிழகம் சட்டம் ஒழுங்கிலே சந்திச்சிருத்து அமைதிக்காடாக இருந்த தமிழகம் இன்றைக்கு அமளிக்காடாக இருக்கின்றது என்று சொன்னால் அதனால் யாருக்கு வாக்களிக்க கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க கூடாது. பொள்ளாச்சி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் மடத்துக்குளம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து கரும்பு விவசாயிகளோடு வேட்பாளர் வசந்தராஜன் கலந்துரையாடினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.